இந்த வெனிஸ் நகரத்தை ஒரு கோழி உரிக்கிற மாதிரி உரிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே பல லட்சக்கணக்கான மரங்கள் தான் இருக்கும். அந்த மரங்கள் தான் இந்த நகரம் 1500 வருஷமாக ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கும் இப்போ கடல் தண்ணி அதிகமாக உள்ளே வரதுக்கும் காரணமாக இருக்குது. அதை முதல்ல சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நகரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இட்டாலியன் நாட்டு ஆறுகளும் கடலும் ஒன்றா சேரக்கூடிய வெனிஷியன் லகூனில் இருக்குது. பொதுவாகவே இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே ஸ்ட்ராங்காகவே இருக்காது, ரொம்ப பொலபொலன்னு தான் இருக்கும். நீங்கள் ஒரு வெயிட்டான பொருளை தூக்கி அங்கே வச்சிங்கனாலுமே அது ஈஸியாக உள்ளே போயிடும். ஏன்னா அங்கே சகதி தான் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு வீடு கட்டுறதே ரொம்ப கஷ்டம். இவங்க எப்படி ஒரு நகரத்தையே 1500 வருஷத்துக்கு முன்னாடியே உருவாக்குனாங்க அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போதும் வரலாற்று குறிப்புகளை எடுத்து பார்க்கும்போது தான் மரங்கள் இந்த நகரத்தோட வளர்ச்சியில் எவ்வளோ பெரிய பங்கு வகிச்சிருக்கு அப்படிங்கிறது புரிய வருது. அந்த கட்டிடத்தெல்லாம் மரத்தால் செஞ்சுருப்பாங்க அதானே? இல்லை, இப்போது அந்த ஒட்டுமொத்த நகரத்துக்குமே இந்த மரத்தை வச்சு தான் ஃபவுண்டேஷனே போட்டிருக்காங்க. அதுவும் 1-2 மரம் இல்லை, பல லட்சக்கணக்கான மரங்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோவேனியா, குரோஷியா மாதிரியான நாடுகள்லேருந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்து அதை இந்த சகதி தரையில் வச்சு அடிச்சிருக்காங்க. அப்படி அடித்தது போது ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் அதிகபட்சமாக 15 சென்டிமீட்டர் கேப் விட்டும், ஒரு சில இடங்கள்லாம் ரொம்ப டைட்டாக பக்கத்துலேயே வச்சும் அதை அடிச்சிருக்காங்க. அப்படி அடித்த மரங்கள் எல்லாமே அந்த சகதி தரையை தாண்டி கீழே உள்ள கடினமான தரையில் போய் பட்ட உடனே அதுக்கு மேலே, அதாவது இந்த மரங்கள் அடிச்சிருக்காங்கல்ல அதுக்கு மேலே இன்னொரு மரத்தை போட்டு அதை மூடிட்டாங்க. இப்போது அதுக்கும் மேலே தண்ணியை ரொம்ப கம்மியாக உறிஞ்சக்கூடிய ஒயிட் ஹிஸ்ட்ரியா அப்படிங்கிற வகையில் லைம்ஸ்டோன் கற்கள் இருக்குது. அந்த கற்களை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டாங்க. இப்போது பேஸ்மெண்ட் ரெடி, அந்த கற்கள் தான் பேஸ்மெண்ட், கீழே ஃபவுண்டேஷன் ரெடி, அந்த மரம் தான் ஃபவுண்டேஷன். இப்போது அதுக்கு மேலே அவங்க விருப்பப்பட்ட மாதிரி கட்டடங்கள் கட்டி சாலைகள்லாம் எங்கே வேணுமோ அங்கே சாலைகள்லாம் போட்டு அவங்க அதை முடிச்சிட்டாங்க. இப்படி தான் ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து 1500 வருஷத்துக்கு முன்னாடியே வெறும் மரக்கட்டைகளை மட்டுமே வச்சு ஒரு பெரிய நகரத்தையே அந்த மக்கள் அன்னைக்கு உருவாக்கியிருக்காங்க. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.